வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போது குடும்பஸ்தன் மூவி பற்றி. ஃபர்ஸ்ட் இவர் பேசுவார். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். குடும்பஸ்தன் படம் எப்படிப்பட்ட ஒரு படம்? ஒரு நல்ல காமெடியான ஒரு படம். காமெடி மட்டும்தான் இருக்கா? காமெடி மட்டும் இல்லை, நல்ல ஒரு கருத்து சொல்கிற ஒரு படம். கருத்து சொன்னால் பிடிக்காமல் போயிருமே, பிடிக்குது. இந்த படத்தோட ப்ளஸ்ஸு, இந்த மாதிரியான கதையை ஓவராக புழிஞ்சு சொன்னால் சீரியல் பார்க்குற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக இப்போ சீரியல் வைக்கிற மாதிரியான கதை எப்படின்னா, நாகஸ்வரம் அந்த மாதிரியான சீரியல் பார்த்துருப்போம். அதில் உள்ள ஒரு கதையை சினிமா தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தோடைய ஃபீல். இந்த படத்தில் மணிகண்டன் நடித்ததுலேயும் நல்லா 3 படத்துலையும் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் குட் நைட்டும் லவரும் பார்த்துருக்கேன். லவரும் குட் நைட்டும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட நல்லா இருந்தது. ஆனால் லவர் குட் நைட்டும் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அதை அந்த கதையோடு இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த 2 படத்தோட இதில் கொஞ்சம் லேயர் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து படமாக நம்ம சொல்லும் போது படம் ரெஃபரன்ஸை வச்சு பார்த்தா இந்த மாதிரியான படம் இப்போ கம்மியாயிடுச்சு. கடைசியாக வந்த படம்னு பார்த்தா எம் மகன் அந்த படத்தை சொல்லலாம். வேறு அந்த மாதிரியான படங்கள் இப்போ ரொம்ப கம்மி. அந்த மாதிரியாக கொடுக்க ட்ரை பண்ண படமும் அண்டர்ரேட்டடாக தான் போகுது. ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்டர் ரேட்டடுன்றது ஃப்ளாப் ஆகுது, நம்ம போய் பார்க்கவே மாட்டேங்கிறோம். அந்த வகையில் இந்த படம் குரு சோமசுந்தரம் இந்த காஸ்டிங்கில் ரொம்ப ப்ளஸ் வந்து குரு சோமசுந்தரம் காஸ்டிங்லேயே இந்த படம் பாதி ஜெயிச்சிடுச்சு. ஹீரோ வந்து எப்போல்லாம் கஷ்டப்படுறாரோ அது நமக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு ஒய்டு போய் அந்த கஷ்டப்படுத்துகிறத ரொம்ப புளிஞ்செல்லாம் காணிக்கலை. இந்த படம் அதில் தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படம் முகம் சுளிக்காத அளவு ஒரு நல்ல ஒரு காமெடி படம். இந்த படத்தோட ஃபீல் ஓகே. எனக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல படம். இந்த மாதிரியான படங்கள் வந்து அஷ்ரஃப் வந்து பார்க்குறது ரொம்ப கம்மி. இப்போ அவனோட டிஸ்கஷன் தான் இதில் மெயினாக இருக்க போகுது. ஸோ அந்த படத்தை போய் சொல்லணும்னா, அந்த படத்தில் உள்ள ஆக்டரும் வேறு சோமசுந்தரம் சார் வந்து ஆக்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்து. காமெடி ஆக்டிங் மட்டும் இந்த அவனை எப்போம்லாம் வேலை இல்லாத போதுனா இவன் வந்து கிண்டல் பண்ணி பேசுறதும், அந்த இடத்த காமெடியாக கொண்டு போகிறதும், அண்ட் கிளைமேக்ஸில் இருக்கிற கான்ட்ராஸ்டான விஷயத்த எல்லா விஷயத்தையும் கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன், இனி ஒரு காமெடி போர்ஷன், சென்டிமெண்ட் போர்ஷன், காமெடி போர்ஷன், இது மாறி தான் வருது. ரொம்ப சீரியஸாக போனதை வந்து இது வந்து நக்கலைட்ஸுன்ற ஒரு யூடியூப் சேனல் டீம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல்லேருந்து இப்போ சினிமாவுக்கு வந்திருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த படம் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் காணிக்கிறாங்களோ அதே இது கிடைக்கிது. அந்த பேலன்ஸை சேம் ஃப்ரேமில் வச்சு பேங்க் பேலன்ஸை காணிக்கிறதா இருக்கட்டும், சரி ஆன்லைன் லோன் ஸ்கேமை பற்றி சொன்ன விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு கோழி பிடிக்கிற சீன் ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கட்ட காமெடி. வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கிரேசி மோகன் சாருடைய படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ரைட்டிங் பிடிக்கும்னா இதுவும் பிடிக்கும். அண்ட் மணிகண்டன் மறுபடியும் ஒரு கமல் சார் ஃபேனுன்றதை இதுலேயும் நிரூபிச்சிட்டார். இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.